வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, மருத்துவ சேவை என்பது மனித குலத்தை காக்கிற ஒரு மகத்தான சேவை. நம்முடைய திருப்பூர் நகரத்துல நிறைய மருத்துவ மாமணிகள் தங்களையே அர்ப்பணித்து மருத்துவ சேவையில தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நம்முடைய சேனல் வழியாக தொழில்துறை செய்திகளை எந்த அளவுக்கு வழங்குகிறோமோ அதே போல மருத்துவம், கல்வி, இன்னும் பிற சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற தலை சிறந்த ஆளுமைகளை நாம் தொடர்ந்து சந்தித்து அவர்களுடைய சேவையினுடைய தன்மை, அவர்கள் தருகிற நல்ல அனுபவ வார்த்தைகள், இவை எல்லாவற்றையும் மக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் வழங்கி வருவது நேயர்கள் அறிந்ததே. அந்த வகையில திருப்பூரினுடைய இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய கிளை செயலாளர், மருத்துவத்துறையில 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக பயணித்து மருத்துவம் சார்ந்த சேவைகள் மாத்திரமல்ல ஏராளமான சேவை பணிகளிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து வரும் அருமை மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் தங்கராஜ் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். பெயருக்கு தகுந்தபடி ஒரு நல்ல இன்முகத்தோடு மக்களுக்கு சேவையாற்றி வரும் அவரை நாம் சந்திக்கிறோம். டாக்டர் வணக்கம். டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இந்த நோவோட் எக்ஸ்பிரஸ் மூலமா நீங்க பல முக்கியமானவங்களை பேட்டி கண்டு மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லது பண்ணிட்டு வர்றீங்க. நிச்சயமா டாக்டர். டாக்டர், எனக்கு மருத்துவர்களுக்குமான ஒரு உறவும் அன்பும் டாக்டர். சரி, அது என்னன்னா, மருத்துவம் என்பது மனித உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு உன்னதமான ஒரு பணியை உங்க வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறீங்க. நீங்க உங்களை போன்ற மருத்துவர்களையும் உங்களுடைய சேவைகளையும் அடையாளப்படுத்துவது எங்களுடைய தலையாய கடமையா இருக்கிறது. அது மக்களுக்கு சென்றடையும் போது இன்னும் அவங்களை சந்திச்சு தங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். நீங்கள் செய்கிற சேவையின் வழியாக தாங்களும் சேவை பணிகளிலே தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அதான் டாக்டர். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். பேட்டிக்குள்ளாக நாம் பயணிக்க போகிறோம் டாக்டர். டாக்டர், மருத்துவராக நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்துல தொடங்க ஆரம்பித்தது உங்களுடைய கனவா அல்லது உங்களுடைய பெற்றோருடைய கனவா டாக்டர்? அதாவது 2 பேர்த்தோட கனவு தான். என்னுடைய கனவும் மருத்துவராகணும் தான், எங்களோட பெற்றோட கனவு நான் மருத்துவராகணும் தான். ஆனா அது என்னோட கனவு அவங்க நிறைவேற்றினாங்கன்னு சொல்றதா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா என்னோட கனவு அவங்க நிறைவேற்றி வச்சாங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. பெற்றோருடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் ஒன்றாக இருந்ததுனால இன்னைக்கு நீங்க ஒரு மருத்துவராக திகழ்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை பத்தி, உங்களுடைய துணைவியார், உங்களுடைய குழந்தைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர். மனைவி சுஜாதா MBA ஃபைனான்ஸ் வீட்டுல இருக்காங்க. சரிங்க. சன் இப்ப MBBS ஃபர்ஸ்ட் இயர். அவர் பேருங்க டாக்டர்? அவர் பேர் ஆதித்யன். மிக்க மகிழ்ச்சி. பொண்ணு ஜோசிதா இப்ப +2 படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணையும் மருத்துவர் ஆக்கணுங்கிறத என்னோட எண்ணம். அருமை டாக்டர். உங்க குடும்பத்துல அப்ப இன்னும் 2 மருத்துவர்கள் மக்கள் சேவையாற்ற தயார் பண்றீங்க. இன்றைக்கு டாக்டர், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இதெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில ரொம்ப இல்லை. அதிகமான நோயால் பீடிக்கப்படுகிற மனித சமுதாயம், புது விதமான நோய் தொற்றுகள் எல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது. ஆரோக்கியத்தை பேணுவதற்கு மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னங்க டாக்டர் ஒரு மருத்துவராக? அதாவது முதல்ல இந்த ஆரோக்கியம் இப்போ இல்லைங்கிறது உண்மைதான். முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தது. இப்ப காலம் மாறுறதுனால மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறுது. கண்டிப்பா. இந்த உடல் உழைப்புங்கிறது இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நிறைய இந்த பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமா வர அது நிறைய உடல் பருமனை உண்டாக்கி அதன் மூலம் நிறைய வியாதிகள். உடல் பருமன் நிறைய நோய்களை கொண்டு வந்து, முதல்ல ஒரு 30 வயசுக்கு மேல உடல் பருமன் வந்தது. இப்பெல்லாம் பிறந்ததுல இருந்தே உடல் பருமன் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஒரு 5 வயசு 10 வயசுங்கும் போதே உடல் பருமன் அது பின்னாடி ஒரு 30 வயசு ஆகும்போது நிறைய வியாதிகள் கொண்டு வந்து 30 வயதுக்குள்ளேயே அந்த வியாதிக்குள்ள பயணிக்கிற மனிதனுடைய ஆரோக்கியம் அப்படி போயிருது. மெயினா உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம், அப்புறம் உடல் உழைப்பு, எக்ஸசைஸ் இதெல்லாம் இல்லாதது, நிறைய மன அழுத்தங்கள், இதெல்லாம் தான் நோய் அதிகமா இருக்கு காரணம். சுற்றுப்புற சூழலுமே மாறுறதுனால திருப்பி கேன்சர் நடுவுல கம்மியா இருந்த கேன்சர் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. கேன்சர் திருப்பி அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இது இன்னும் நம்ம நல்லா கவனிச்சு இதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதுல விழிப்புணர்வா இருக்கணும் இல்லைங்களா டாக்டர்? உணவு பழக்க வழக்கங்கள். ஒரு மருத்துவராக நீங்கள்
ஒரு 1/4 நூற்றாண்டையும் கடந்து பயணிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரியல. கண்டிப்பா. டாக்டர் சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளாக இந்த மருத்துவ சேவை பணிகளிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள்? உங்களுடைய இத்தனை ஆண்டு கால மருத்துவ பயணத்தினுடைய அனுபவங்களாக நீங்கள் பகிரக்கூடிய கருத்துரை என்ன டாக்டர்? 1997 96லயே MBBS முடிச்சிட்டேன். 97ல நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் 28 ஆண்டுகள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பல வகையான காலங்கள பல வகையான நோய்கள் பார்த்திருக்கோம். மெயினா இந்த சிக்கன் குனியா டைப் நோய்கள் ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமாச்சு. அப்புறம் இந்த கொரோனா வைரஸ். ஆமாங்க டாக்டர், கொரோனா வந்து நம்ம யாருமே பார்க்காத ஒரு பயங்கர மாதிரி பல வகையான காலகட்டங்கள் தாண்டி 28 வருஷமா இதே ஏரியால நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே பகுதியில நீங்க இருக்கிறீங்க டாக்டர். சரிங்க டாக்டர். IMA செயலாளராக நீங்கள் பொறுப்பு வகிக்கிறீர்கள். ஒரு தேசிய அளவுல ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பு இந்திய மருத்துவ சங்கம், அதனுடைய திருப்பூர் கிளை செயலாளராக நீங்கள் பொறுப்பு வகிக்கிறீர்கள். நீண்ட காலமாக அந்த சங்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஒரு செயலாளராக இந்த சங்கத்தை பற்றி உங்களுடைய கருத்துரை. திருப்பூர் மருத்துவ சங்கம் வந்து ஒரு நல்ல பாரம்பரியமிக்க நல்ல ஒரு ஸ்டேட் லெவல் நல்ல ஒரு பேர் வாங்கின சங்கம். ஏன்னா திருப்பூர் சங்கத்துலதான் மருத்துவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற டாக்டர் முருநாதன் சார் திருப்பூர் இருக்கிறதுனால கண்டிப்பா அவரு பேர் சொன்னாலே இந்தியா ஃபுல்லா தெரியும். திருப்பூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா ஒரு பேரு ரொம்ப ஃபேமஸ். அதனாலே திருப்பூர் கிளைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அப்புறம் இந்த வருஷம் வந்து டாக்டர் பிரேமலதா மேடம் தலைமையில நான் செயலாளராகவும் டாக்டர் கவிதலட்சுமி அவங்க ட்ரெஸ்டராகவும் இருக்காங்க. நிறைய மக்கள் பணி செஞ்சுட்டு வர்றோம். நிறைய விழிப்புணர்வு முகாம், நிறைய பேரணிகள், நிறைய கேம்ப் செஞ்சுட்டு வரோம். அதுவும் எல்லாம் முக்கியமா இந்த டாக்டர்ஸ்க்கு பண்ணிட்டு வரோம். டாக்டர்ஸோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஏதாவது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பேஷண்ட்ஸே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட இது சரியா கவனிக்க முடியறது இல்லை. அதுக்காக அவங்களோட இது பாக்குறதுக்காக நாங்க சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோம். அது வருங்காலங்களை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய சங்கத்தினுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய செயலாளராக நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி இந்த பதவியில் அமர்ந்து வந்து நம்ம செயலாக்கம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த பதவியை நீங்க எப்படி கருதுறீங்க? அதாவது சங்கத்தின் நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்து ஆர்வமா ஈடுபட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்துல அப்புறம் இது நம்ம செக்ரட்டரி போஸ்ட் வந்து இருங்க நல்லா இருக்கும்னு நல்லா சொன்னதுனால சரி எனக்கு இந்த விருப்பம் இருக்கிறதுனால எடுத்து நான் பண்றேன். என்னால முடிஞ்ச எல்லா செயலும் மக்களுக்கும் திருப்பூர் மருத்துவர்களுக்கும் செய்யணுங்கிறத என்னோட ஆர்வம். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், குறிப்பாக சர்க்கரை நோய் டாக்டர், நம்ம முன்னாடி பேசினபடி சர்க்கரை நோயின்னு கடந்த ஒரு 20 வருஷமா தான் அதிகமா எங்க பார்த்தாலும் சர்க்கரை நோய், நீரிழிவு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். இதை வராமல் தடுப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஆலோசனைகள் என்ன டாக்டர்? சர்க்கரை நோய் வந்து நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ, அதாவது மாசத்துல ஒரு 2 பேஷண்ட் பார்த்தாலே அதிகம். ஒரு வருஷம் முன்னாடி. இப்பெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கே நான் டெய்லி 20 கேஸ் 30 கேஸ் பாக்குறோம். அதாவது எல்லாமே இது உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ் பண்ணாது, உடல் பருமன், ஒரு மன அழுத்தங்கள், இப்போ வர்ற விவசாய பொருட்கள், இதெல்லாமே வந்து ஒரு காரணமா அமையுது. கண்டிப்பா கண்டிப்பா. பரம்பரை வந்து ஒரு காரணம் இருந்தா ஒரு சிறு காரணம் தான். அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தா கூட அவங்க வழியில வந்து நம்ம வராம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிறு வயதுல இருந்தே முதல்ல எல்லாம் 30 வயசுக்கு மேல வந்து நீங்க வெயிட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, பிறந்த குழந்தையில இருந்தே வெயிட் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். 10 வயசுல நல்லா வெயிட்டா இருந்தா அவன் சீக்கிரமே சர்க்கரை வரக்கு வாய்ப்பு இருக்கு பின்னாடி. அதெல்லாம் நல்ல ஒரு ஆரம்பத்துல இருந்தே நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். ஒரு 12 வயசுக்கு மேல ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் மெயின்டைன் பண்ணணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிற ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் என்னைக்கு மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அதிகமான உணவு பத்தி ஒரு விழிப்புணர்வு வேணும். நிறைய இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் இதெல்லாம் வராம தடுக்கக்கூடியது. அப்புறம் வந்துட்டா நாம் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு உடனே வந்துடாது, கொஞ்சம் இந்த பார்டர்ல சர்க்கரையில இருந்து அப்புறம் அதிகமாகும். அப்போவே நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு உணவு பழக்கம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா வராமே தடுத்துடலாம். அல்லது வர்றது ரொம்ப தள்ளி போட்டலாம். ஒரு வருஷத்துல வர்றது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்ற மாதிரி தள்ளி போட்டோம். சர்க்கரை நோய் வந்து விட்டால் நம்ம சரீரத்துல வந்து என்ன விதமான பாதிப்புகள் அது ஏற்படுத்தும் டாக்டர்? சர்க்கரை நோய் வந்து அதிகமான உடல் தலைமுடியிலிருந்து கால் நகை வரைக்கும் பாதிக்கும் டாக்டர். மெயினா வந்து உடம்புல இந்த சிறு ரத்த குழாய்கள் போற இடங்கள்ல பாதிக்கும். இந்த கால், கை விரல், கால், இருதயம், கண்ணு, கிட்னி இதெல்லாம் முக்கியமா பாதிக்கும். அப்புறம்
போக போக உடல் எல்லாமே வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அது சாதாரண ஆரம்பத்துல பெருசா அவங்களுக்கு சிரமம் தெரியாது. ஆனா ஆரம்பத்திலேயே அவங்க கரெக்டா பாத்துட்டாங்கன்னா எத்தனை 50 வருஷம் சர்க்கரை இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை. என்ன அதை கவனிச்சு அவங்க ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு அந்த லெவலுக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த சர்க்கரை நோய் எந்த பிரச்சனையும் வராது. கவனிக்காம ரொம்ப நீண்ட காலமா அதிகமா இருந்தா தான் அந்த உறுப்புகள்லாம் பாதிக்கும். மாத்திரை சாப்பிட்றதுனால உறுப்புகள் பாதிக்கிறது இல்லை, சுகர் அதிகமானதுனாலதான் உறுப்புகள் பாதிச்சு பிரச்சனைகள் வரும். இப்போ டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம முதல்ல கூட அதிகமான நோய்கள் வந்து இப்ப நம்ம கேள்விப்படுறோம். அதே போல இப்ப சர்க்கரை நோய் போலவே புற்றுநோய் வந்து எங்கேயாவது ரேரா தான் கேள்விப்படும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக புற்றுநோயா இந்த ஊர்ல அன்னாருக்கு புற்றுநோயான்னு கேள்விப்படும். இப்ப புற்றுநோய் தெருவுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், அப்புறம் தொண்டையில வந்து புற்றுநோய் ஆண்களுக்கு, இது மாதிரி புற்றுநோயினுடைய தாக்கமும் நீங்க குறிப்பிடுறது மாதிரி உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியுமே அந்த மாதிரி காரணங்கள் இருக்கா? புற்றுநோய் வந்து விட்டால் அதை எப்படி வந்து பதட்டம் இல்லாம கையாளணும், அதுக்கு மருத்துவ முறைகள் என்ன இருக்கு? அதாவது புற்றுநோய் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கொஞ்சம் அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. முதல்ல நடுவுல கொஞ்சம் எல்லாம் கம்மியா இருந்தது, குறைவா இருந்தது. இப்ப புற்றுநோயோட திருப்பி அதிகமாகுது. அது உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற மாசு, அப்புறம் உடல் பருமன், அப்புறம் இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த உணவு பழக்க வழக்கம்னால ஹார்மோன் மாற்றங்கள்னால கூட இந்த புற்றுநோய் வாய்ப்பு இருக்குது. அதாவது புற்றுநோய் வந்து இப்ப வந்து அதிகமா இருந்தா கூட அதுக்கு தடுக்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கர்ப்பப்பை பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கேன்சர் சர்விக்ஸ் வராம தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல தடுப்பூசி இருக்கு. டாக்டர். ஆமா, முன்பாகவே போட்டுக்கலாம். அதாவது இப்ப அது CA கார்சினோமா சர்விக்ஸ் இந்த புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, பேப்ஸ்மியர். அது பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவ் வந்துன்னா அந்த தடுப்பூசி போட்டாங்கன்னா அது வராம தடுத்துடலாம். அதனால அது மாதிரி சில புற்றுநோய் வராம தடுக்கலாம். சில புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சிட்டா அதை ஆபரேஷன் மூலமா சுத்தமா தடுக்கலாம். முதல்ல கொஞ்சம் புற்றுநோய் வந்துட்டா ஒரு 6 மாசம் இருப்பாங்க அப்படிங்கிற காலம் இப்ப இல்ல. அப்ப நிறைய மருந்துகள் மருத்துவ மாற்றங்கள் இருக்கு. அது 6 மாசங்கிறது நம்ம 6 வருஷமா கூட தள்ளி போடலாம். அது நிறைய இப்போ இதெல்லாம் வந்து தள்ளி போடலாம். இந்த அதாவது அவங்க வாழ்க்கை ஆயுள் வந்து நீட்டிக்கலாம். ஆரம்ப கட்டத்துல பாத்துட்டா முற்றிலுமாக கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். சில வகையான புற்றுநோய்கள் வந்து மருந்துகளால 100% கிளியர் பண்ணிடலாம். 100% கிளியர் பண்ணி வெளியில வந்துடலாம். அந்த தாக்கத்துல சுத்தமா வந்துடலாம். சில புற்றுநோய்கள் வந்து கொஞ்சம் ஒட்டுன ஸ்டேஜ்ல வந்து முதல்ல எல்லாம் ரொம்ப குறுகிய காலம் தான் நம்ம சொல்லுவாங்க டாக்டர்ஸ், ஆயுள் காலம். இப்ப வந்து புதிய மருத்துவ முறையினால ஒரு 6 வருஷம் 8 வருஷம் கூட நீட்டிக்கிறதுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம். அதனால புற்றுநோய் வளருது, அதுக்குண்டான மருத்துவ முறை வளர்ந்துட்டு இருக்குது. நிச்சயமா டாக்டர். இந்த KVR நகர் பகுதி டாக்டர்னு கேள்விப்பட்டாலே உங்க பேரை தான் சொல்றாங்க. எங்க டாக்டர் தங்கராஜ் டாக்டர், அவர் தான் எங்க பகுதிகளில் எங்க எல்லாரையும் அவர் தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முத இங்க விஜயம் பண்ணும் பொழுது முகவரி கேட்கும் பொழுது அதெல்லாம் வந்து நாங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மக்களோடு மக்களாக நான் இந்த 28 ஆண்டு கால பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மருத்துவராக? இதே ஏரியால ரொம்ப நாளா இருக்கிறதுனால மக்களுக்கு என் மேல ஒரு மதிப்பும், எனக்கு மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் இருக்கு. அதனால நாங்க ஒரு ஃபேமிலி, சில டைம் ஃபேமிலியா பழகிறது வந்து அதிகம். கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலிக்கு வந்து நான் ஒரு ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். எப்ப வந்தாலும் அவங்க எங்க போலாம் என்ன பண்ணலாம் கேட்டுதான் முடிவே பண்ணுவாங்க. அதனால அந்த ஒரு பந்தம் இருக்கு. அப்புறம் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நாங்க அதிகமா ஃபீஸ் வாங்குறது இல்ல. சூப்பர். அப்புறம் ரொம்ப ஏழ்மையான இருக்கிறவங்க வாங்குறது இல்ல, வயசானவங்களுக்கு அதிகமா வாங்குறது இல்ல. அது மாதிரி முடிஞ்ச அளவு எங்களால் மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது இங்க சரிப்படுத்தக்கூடிய வியாதிகள் நாங்க சரிப்படுத்திடுவோம். வேறு சிறப்பு மருத்துவர்னா அது காலம் தாழ்த்தாம இமிடியேட்டா நாங்க அனுப்பிச்சு பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துறது எங்களுக்கு முதல் கவனமா இருக்கும். அதனால இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியறதுனால அந்த ஒரு பந்தம் கண்டிப்பா. கொரோனா காலங்கள்ல நீங்க எப்படி டாக்டர், நீங்க உங்களுடைய IMA சங்கத்தின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட சேவைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கொரோனா காலத்துல வந்து நான் ஒரு நாள் கூட கிளினிக் சாத்தினதே இல்லை. கொரோனா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சது ஒரு 100 உயிரெல்லாம் நாங்க காப்பாத்திருக்கோம். அதுக்கு மேலதான் காப்பாத்திருக்கோம். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்க வரும்போது அவங்க என்னை மறந்துடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க கொரோனா காலம் நான் வந்தா நீங்க தானே காப்பாத்துறீங்க சொல்லும் போது நான் கேட்கறக்கே கண்டிப்பா.
உங்களுடைய எதிர்கால ஒரு கனவு அப்படின்ற இது ஏதாவது இருக்குதா? இந்த ஒரு மருத்துவராக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சேவையாற்றணும், மக்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கனவுகள் இருக்குதா? கனவுகள் வந்து இதே நம்ம பண்ற சர்வீஸ் இன்னும் அதிகமா பண்ணணும். திருப்பூர் ஒரு செக்ரட்டரியா திருப்பூர் வாழ் மருத்துவர்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு விருப்பறேன். மெயினா வந்து மக்கள் பயனடையணுங்கிறது தான் என்னோட முக்கியம். எந்த அரசாங்க திட்டமா இருந்தாலும் நாம பண்றதா இருந்தாலும் மக்களை ரீச் அடைஞ்சு மக்கள் பயனடைஞ்சிட்டாங்களே நாம சக்சஸ் ஆன மாதிரி தான். மக்கள் நல்லா இருந்து பயனடைஞ்சாலே அந்த திட்டம் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஃபியூச்சர்ல இந்த மக்களுக்கு ஏதாவது இந்த சர்வீஸ் கண்டினியூ பண்ணணும், அதான் என்னோட விருப்பம். நிச்சயமா டாக்டர். இதே பேரு என்னைக்கு இருக்கணுங்கிறதா. கண்டிப்பா டாக்டர். இந்த பேட்டியின் வாயிலாக பொதுமக்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஆலோசனைகள் என்னங்க டாக்டர்? மெயினா வந்து சிறு வயதுல இருந்தே இந்த உடல் பருமன் வராம பார்த்துக்கணும். அவங்க அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வந்து அவங்க ஆரம்பத்தில் மெயின்டைன் பண்ணணும். அதாவது எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க கரெக்டா வச்சுக்கணும். மெயினா மூட நம்பிக்கைகள் இருந்தா கூட, நம்பிக்கைகள் வேற மூட நம்பிக்கைகள் வேற. அதாவது அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவங்க அருகில் இருக்கிற டாக்டர் கேட்டு இது கரெக்டா தவறான்னு கிளியர் பண்ணிக்கணும். அவங்களா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. டாக்டர் வந்து மக்களுக்கு நல்லதான் சொல்லுவாங்க. அதனால டாக்டர் சொல்றத அவங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா எடுத்துக்கணும். அவங்களுக்கு அதாவது நிறைய மாற்று முறையில் இருந்தா கூட சில டாக்டர்ஸ்க்கு தெரியும் எது இந்த முறையில் சரியாகும், எது மாற்று முறையில் சரியாகும் டாக்டர்ஸ் தெரியும். அதுவே டாக்டர் சொல்லுவாங்க. அதனால மெயினா வந்து உடல் பருமன், இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு, நிறைய தடுப்பூசிகள் இருக்கு, நிறைய வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் முறையா போட்டுக்கணும். அது ஒன்றும் பெரிய சார்ஜ் ஆகாது. அதனால அதுல கவனம் செலுத்தி வருமுன் காக்கணும். எதா இருந்தாலும் விஞ்ஞான ரீதியில சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நம்ம இறைபக்திங்கிறது வேற இருந்தாலும் இந்த மாதிரி வியாதிகள் வரும்போது அது வந்து விஞ்ஞான ரீதியா பார்த்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பத்திலேயே அதை தடுத்துடலாம். டாக்டர், இந்த நீங்க பேச நீங்க அருமையான ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் இப்போ இந்த கேள்விக்கு நீங்க பதிலா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னொரு கேள்வி எனக்கு நினைவுக்கு வருகிறது. சமூக வலைதளங்களை நம்ம பார்த்தோம்னா அதுல அப்படி சமூக வலைதளம் பார்த்துக்கிட்டே போனோம்னா ஒரு 5 செய்திகளுக்கு 2 செய்தி வந்து இத சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டா நீங்க வந்து ஒல்லியாயிருவீங்க, இதை சாப்பிட்டா நீங்க வந்து வெள்ளையாயிருவீங்க, இதை சாப்பிட்டா வந்து நீங்க வந்து இந்த நோயில இருந்து குணமாகும், எதை சாப்பிட்டா முடி வளர்ந்துடும், இப்படி எல்லாம் நிறைய செய்திகளை வந்து படங்களோட வந்து பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கிற மக்களும் கூட ஒரு சிலர் வந்து அதை பத்தி ஆய்வு பண்ணாம கூட அதுல ஈடுபடுகிறார்கள், ஆபத்திலும் கூட சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பின்விளைவுகள் ஏற்படுகிறது. இது குறித்து உங்களுடைய ஒரு மூத்த மருத்துவறிஞராக நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை? அதாவது சில நல்ல செய்திகளும் வரும், நிறைய தேவையில்லாத இதிலும் வரும். அதாவது அதுவே நாம விஞ்ஞானபூர்வம் பார்க்கணும். சில உணவு பழக்கங்கள் சொல்றது நாம எடுத்துக்கலாம், ஆனா இதனால பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படிங்கறது நாம எடுத்துக்க முடியாது. விஞ்ஞானபூர்வமா சுத்தமா வந்து வழுக்கையானவங்க முடி வளருங்கிறது நம்ம நம்ப முடியாது. அது வந்து இயற்கைக்கு மாறானது. அதனால எது தேவையோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சமச்சீரான உணவு தான் நம்மளோட உணவு. அதாவது காய்கறிகள், கீரைகள், பருப்பு எல்லாமே சமைச்சணும், அதையவே ஃபாலோ பண்ணா போதும். என்ன நம்ம எடுத்துக்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி நாம உடல் உழைப்பு இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற கேலரி, நம்ம செலவு பண்ற கேலரிக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். நம்ம அதிகமான உணவு எடுக்கும்போது தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. சமூக வலைதளங்கள் பார்க்கலாம், ஆனா வந்து அதை முழுசா அதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாங்க. ஏன்னா 1-2 நாலேஜ் அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கலாம். அதனால அதை வந்து நாம ஒவ்வொன்றையும் பரிசித்து பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கு முடிவே இல்லாம. கண்டிப்பாங்க டாக்டர், நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க டாக்டர். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ அறிஞரை, ஒரு சேவையாளரை இன்னைக்கு நாங்க வந்து சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஐஎம்ஏலும் பொறுப்பு வகித்து ஐஎம்ஏ சார்ந்த பணிகளையும் உங்களுடைய மக்கள் பணிகளையும் நீங்க அழகா நீங்க வந்து நிறைவேற்றி வருவது சால சிறந்தது. உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும், சேவைகள் வளரட்டும் டாக்டர். நன்றி. உங்களை பேட்டி நிறைய உங்க பேட்டி பார்த்திருக்கேன். உண்மையிலே சிலதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களோட பணி தொடரணும். ரொம்ப மக்களுக்கு உங்களோட சர்வீஸ் மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றிங்க டாக்டர். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் தேவை டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, வணக்கம்.